பணத்தை 5000 கோடி வரை வங்கிகளே ஏற்றமிட்ட கதை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. மோடியின் தேர்தல் வாக்குறுதிப்படி பார்த்தால் இன்று 5 கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நன்றாக வேலை செய்து கொண்டிருந்த 5 கோடி பேர் இன்று வேலை இழந்து கிடைத்த தினக்கூலியை வேலை செய்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். படித்த இளைஞர்கள் வீடு வீடாக உணவு சப்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள். குடிசை தொழில் செய்த குடும்பங்கள் ஜிஎஸ்டி என்ற அறக்கடையின் குடியில் சிக்கி நசுங்கி கிடக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் இந்த மோடியை மீண்டும் பலமாக்க வேண்டும் என்று தமிழகத்திலே பிஜேபியுடன் கூட்டணி அமைத்து ஒரு கூட்டம் தேர்தலில் போட்டி போடுகிறது. வேலை இழந்தவர்கள் தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற திருடர்களாக, கொலைகாரர்களாக, கொலைகாரர்களாக, கிரிமினல்களாக மாற்றி ஆதாயம் தேட சங்க பரிவாரம் தயாராகவே இருக்கின்றது. இந்த ஆட்சி தொடர்ந்தால் அரசியல் சாசனம், இந்தியன் பீனல் கோட், சட்ட புத்தகங்கள் ஆகியவெல்லாம் தூசிகள் படியும். தாந்திரி மாற்றுக்கறி கடிகுடையில் பெரியவர் அகலாக்கை அவர் குளிர்சாதன பெட்டியிலே பசு இறைச்சி இருந்தது என்று குற்றம் சாட்டி கொலை செய்த கும்பல்கள் தான் இவர்கள். முதலமைச்சர் யோகியின் பேரணியில் அவரை கொலை செய்த சதிகாரன் முன்வரிசையிலே இருக்கின்றான் என்றால் இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களுக்காக பேசுகிற நிறைய எழுத்தாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எஞ்சியிருப்போ அச்சுறுத்தப்பட்டு மௌனிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அடியார்களே அறிவு ஜீவிகள் என்ற பெயரில் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய கேடுகாலம் நம்மை எதிர்நோக்கி உள்ளது. நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியுள்ளது. முட்டாள்களாக இருப்பதற்கு உகந்த நேரம் இதுவல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இன்று விண்வெளி வரை செயற்கைக்கோள்களை சுட்டுத் தருவதாக விஞ்ஞானிகளின் சாதனைகளை தங்களின் சாதனைகளை போல் பசப்புகிறார்கள். மோடி அரசின் சர்ஜிக்கல் அட்டாக் என்னும் துல்லிய தாக்குதல் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை சில மாதங்களுக்கு முன்பு நடத்தினார்கள். துல்லிய தாக்குதல் நடத்தியதின் 2ஆம் ஆண்டை கொண்டாடிவிட்டது மோடி அரசு. துல்லிய தாக்குதல் நடத்திய பிறகு கடந்த 2 ஆண்டுகளில் 4 முறை இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கட்டுப்பாட்டு கோடு அருகே துப்பாக்கி சூடுகளும் மோதல்களும் நடந்துள்ளன. துல்லிய தாக்குதலுக்கு பிறகு 2017இல் 860 முறை எதிரி முகாமில் இருந்து சண்டை நிறுத்த மீறல் நடந்துள்ளது. 2018ஆம் ஆண்டு 1046 முறை சண்டை நிறுத்த மீறல் நடந்துள்ளது. 2017இல் 406 முறையும் 2018இல் 140 முறையும் எதிரிகள் உள்ளே ஊடுருவி இருக்கிறார்கள். 2017இலே 218 பயங்கரவாதிகளும் 2018இலே 173 பயங்கரவாதிகளும் ஊடுருவி இருக்கிறார்கள். அதேவேளை இந்திய தரப்பில் 2017இல் 83 வீரர்களின் உயிரும் 2018இல் 71 வீரர்களின் உயிரும் பறிபோயிருக்கிறது. இவ்வாண்டு புல்வாமா தாக்குதலில் 40 ராணுவத்தினர் தம் இன்னுயிரை இழந்துள்ளனர். இவர்கள்தான் நாட்டை காப்பாற்றப் போகிறேன் என்று கூறிக்கொண்டு தெரிகின்றார்கள். பசுக்குண்டர்களால் படுகொலை செய்யப்பட்ட பெஹ்லூகானின் புதல்வர்கள் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துவிட்டு வரும் வழியில் சுடப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, கடந்த வாரம் கிரிக்கெட் விளையாட சென்ற முஸ்லிம் இளைஞர்களை வீடு புகுந்து தாக்கிய அராஜக சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை கைது செய்தது பாரதிய ஜனதா அரசின் போலீஸ். இதற்கே சோர்ந்துவிட்டால் எப்படி? இனி இவர்களை தொடரவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களின் வழக்கறிஞர்கள் தாக்கப்படலாம். நீதிபதி ஒருவேளை நியாயமாக தீர்ப்பு வாசித்து தொலைத்து விட்டால் அவரையும் சுட்டு விடுவார்கள். வாக்குரிமை என்னும் ஆயுதத்தால் மக்கள் அவர்களை சுட்டு விரட்டும் வரை இந்த அவலம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் என்ன செய்ய போகிறோம்? அகதிகளாக, ஏழ்மற்றவர்களாக, கருணையுடன் கவனிக்கப்பட வேண்டிய மியான்மர் நாட்டைச் சேர்ந்த ரோஹிங்கிய அகதிகள் இந்திய நாட்டை விட்டு விரட்டப்பட்ட கருணையற்ற செயல் இதுவரை நம் நாட்டில் நடந்தது இல்லை. மோடி அரசின் வெறித்தனத்தினால் நாள்தோறும் அகதிகள் விரட்டப்படுகின்றார்கள். இந்தியாவிலிருந்து ரோஹிங்கிய குடும்பத்தினர் இரக்கமற்ற முறையில் மியான்மருக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள்.
இந்தியாவில் சட்டவிரோதமாக சுமார் 40,000 ரோஹிங்கிய முஸ்லிம்கள் அகதிகளாக தங்கியுள்ளதாக பாரதிய ஜனதா அரசு கூறி வருகிறது. அதற்காக அவர்களின் பயோமெட்ரிக் தகவல்களை சேகரிக்க மாநில அரசுகளிடம் கேட்டுக் கொண்டிருந்தது. சமீபத்தில் முதல் கட்டமாக குறிப்பிட்ட அளவினர் மியான்மருக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். மணிப்பூர் அருகே உள்ள மோரை எல்லையில் மியான்மர் நாட்டு அரசுகளிடம் அதிகாரிகளிடம் இந்திய அதிகாரிகள் அவர்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்தியா வந்த ரோஹிங்கியாக்கள் நாடு கடத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். முன்னதாக தாங்கள் மியான்மருக்கு சென்றால் இனப்படுகொலைக்கு ஆளாவும் என்பதால் தன்னை நாடு கடத்தக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்திலே அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள். இதை விசாரித்த தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு இந்த விவகாரத்தை தலையிட மறுத்துவிட்டது. ரோஹிங்கியர்களுக்கான நீதி மறுக்கப்பட்டது. இவர்கள் கடந்த 2012ஆம் ஆண்டு அசாமில் சட்டவிரோதமாக குடியேறினர். இவர்கள் இந்திய அதிகாரிகள் கைது செய்து சிலிசா சிறையிலே அடைத்திருந்தனர். இனி இவர்கள் மியான்மர் ராணுவத்தால் துன்புறுத்தப்படலாம் அல்லது காட்டுப்பறவைகள் போல சுட்டு வீழ்த்தப்படலாம். நினைத்தாலே நமக்கு குலை நடுங்குகின்றது. இந்தியா ரோஹிங்கியாக்களை மியான்மருக்கு நாடு கடத்தியதற்கு ஐக்கிய நாடுகள் சபை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மியான்மரின் சிறுபான்மையினருக்கு எதிராக ராணுவம் ஏற்கனவே கொடூரமான நிலைப்பாட்டை கொண்டிருந்த நிலையில் இப்போது அந்த சிறுவர்களும் அதே நிலைதான் ஏறும் என எச்சரிக்கை விடுத்த நிலையிலும் இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளது பெரும் கவலை கொள்வதாக ஐநா சபை தெரிவித்திருக்கிறது. திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு ஆகியவை மதங்களின் பெயரால் புனிதமாக கருதப்படும். அப்படி கருதுகிற மனப்பான்மையுடைய RSS அமைப்புகளால் தீவிரமாக வளர்க்கப்படும். ஆக உலகில் மனிதர்கள் வாழ்கின்ற இடமாக இந்தியா இருக்காது என்பதை தாய்நாட்டை மிக அதிகமாக நேசிக்கும் நாங்கள் தாங்க முடியாத மனவேதனையில் இதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேர்தலில் நாம் ஓட்டளிக்கும் முன்பாக நாம் நினைவில் கொள்ள வேண்டிய உண்மைகள் அசீமானந்தா, பிரக்யா தேவி உள்ளிட்ட RSS பரிவாரத்தின் மீதான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்து தீர்ப்பளித்த நீதிபதி 1 மணி நேரத்திலேயே ராஜினாமா கொடுத்துவிட்டு சில மாதங்களிலே பிஜேபியிலே போய் சேர்ந்து கொண்டார். முஸ்லிம்களின் பாபர் பள்ளிவாசலை இடித்த வழக்கில் 28 வருடமாகியும் இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை. இடித்தவர்கள் எவரும் தண்டிக்கப்படவில்லை. சமீபத்தில் நீதிமன்றத்திற்கு வெளியே சமரசம் பேசி முடிக்க உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. அமித்ஷா மீதான வழக்கை விசாரித்த நீதிபதி மர்மமான முறையில் இறந்த பிறகு இன்னொரு நீதிபதி வந்து அமித்ஷாவை விடுவிக்கிறார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் பரிவாரத்திடம் உள்ள பெயர் எடுத்து ஒரு மாநில ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். தன் சாதியில் தேர்ந்தவர் முதலமைச்சர் பதவி அடைய தரகுகளை பார்த்ததாக அவர் கொடுத்த செய்திகள் உள்ளது. சதா சிவமே என அதே நினைப்பில் இருந்த அவருக்கு பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் பிடிக்கும். இடையிடையே பாடி பாடி சாப்பிடுவார். நீதித்துறையே காலி. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் சீனியரான 4 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றம் எடுபடி மன்றமாக மாற்றப்பட்டு விட்டது குறித்து ஏதாவது செய்யுங்கள் என மக்களிடம் ஊடகங்கள் வழியாக கூறினார்கள். தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியின் கூலிப்படையாகிவிட்டதை தினந்தோறும் வெவ்வேறு செய்திகள் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய தலித்துகள் இஸ்லாமியர்களின் கோடிக்கணக்கான வாக்குகளை நீக்கிவிட்டுத்தான் இந்த தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. வெகுஜன ஊடகங்களை வாழாட்டும் நாய்களாக மாறிப்போனாலும் ஊடகங்களின் ஏறக்குறைய எல்லாமே பிஜேபியின் ஏவல் நாய்களின் பாத்திரத்தையே வகிக்கின்றன. தப்பித்தவரை எதிர்ப்பவர்கள் வேட்டையாடப்படுகின்றன. அறிவுஜீவிகளின் ஆட்டமும் புரோசாகிறது. 2014 முதல் 2014 வரை வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற வங்கி கொள்ளையர்கள் 23,000 பேர் என எக்கனாமிக் டைம்ஸ் செய்தி தருகிறது. நிதின் சந்தேஷா 5,000 கோடி, ஜதின் மொத்த 6,712 கோடி, மெகுல் சோக்கி 405 கோடி, நீரவ் மோடியா 22,000 கோடி. அத்தனை பேரும் குதிரையைச் சேர்ந்த திருடர்கள் ஆவார்கள். இதுதான் இந்து ராஷ்டிரம். கும்பமேளா 5,000 கோடி, மோடி உலகம் சுற்ற 4,000 கோடி, விளம்பர செலவு 3,000 கோடி, பட்டேல் சிலை நிறுவ 3,000 கோடி, கார்பரேட் கடன் தள்ளுபடி 2.4 லட்சம் கோடி, கஜா புயல் நிவாரணம் இன்னும் 1,146 கோடி.
இவ்வாறாக இவர்களுடைய தொடர் நடவடிக்கைகள் காரணமாக இந்தியா மிகவும் கீழ்த்தரமான நிலையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எதிர்வர இருக்கிற தேர்தலில் நாம் நமது உறவினர்களுக்கு தகவல் தந்து நமது வாக்குகளை காங்கிரஸை ஆதரிக்கின்ற அனைத்து சின்னங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய அனைவரும் தங்களுடைய உறவுகளை தினசரி பேச வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி அவர்களை நன்றிவார்கள். நன்றி சகோதரர் மாநில ஒருங்கிணைப்பாளர் மௌலா நாசர் அவர்களே. ரிலையன்ஸ் கார்கனுடைய மேனேஜர் ரங்கன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே கலந்து கொண்டு மிகவும் அமைதி காத்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குவாலிட்டி ஃப்ரெஷ்னுடைய ஸ்பான்சர் அப்துல் அஜீஸ் அல் ரூமி அவர்களை அழைப்பதற்காக சகோதரர் வேலுப்பிள்ளை அவர்களை, ஏன்னா அவர் அரபியில் கொஞ்சம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால் வேலுப்பிள்ளை அவர்களை மேடைக்கு வந்து அவர்களை அழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பேர் வச்சுட்டு